விக்ரம் வந்து ரங்கநாயகிட்ட எவ்வளோ பேசி பார்க்குறாரு. இந்த மாதிரி வந்து பொண்ணு வீட்டோட ஃபோன் நம்பராவது வேணும், அட்ரஸாவது வேணும்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க. ஒருவேளை பொண்ணு விருப்பப்பட்டால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோட, சரின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, சரி நான் கொஞ்ச நேரம் பொறுத்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பொண்ணு வீட்டில் பேசிட்டு வராங்க. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாருமே கிளம்புங்க, நம்ம நாளைக்கே போய் பொண்ணு வீட்டில் வந்து இதை பற்றி பேசிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பொண்ணும் மாப்பிளையும் பேசுகிற மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, நிஜமாவா எல்லாரும் எதுக்கு, எல்லாரும் கிளம்புனா தான் நல்லாயிருக்கும், தனியாலாம் பேச விட முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, சரி பரவாயில்ல விடுங்க, எல்லாரும் போயிட்டு வரலாம், நம்மளும் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட பார்த்து பேசுகிற மாதிரி ஆயிடும்ல அப்படின்ற மாதிரி எல்லோரும் கிளம்புறாங்க. அப்போ வந்து வேதா வந்து கிளம்பணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கேன். நீயும் கிளம்பு, நீயும் இந்த குடும்பத்தில் தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வேதாவையும் சொல்கிறாங்க. அதனால் வேதாவும் கிளம்புறாங்க. அடுத்து வந்து சரி ஓகே, இங்கே எல்லாருமே கிளம்பிடுங்க, ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது புரியுதா, எல்லாருமே வந்து பார்த்தா தான் நிறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே வேதாவோட அப்பா அம்மாவும் கிளம்புறாங்க. அடுத்து எல்லாருமே வந்து பொண்ணு பார்க்க போகிறாங்க. என்ன பொண்ணு வீட்டு நடுவழியில் நிறுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே தான் வந்து பொண்ணு வீடு, எனக்கு பொண்ணு வீடு இங்கே கோயில்லையா, கோயிலில் என்ன பொண்ணு வீடு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேறு என்ன பண்ணுறது, இங்கே தான் நிச்சயதார்த்தம் நடக்க போகுது, நான் உங்களை பொண்ணு பார்க்க வந்து கூட்டிகிட்டு போகல, நிச்சயதார்த்தம் பண்ண தான் கூட்டிகிட்டு போகிறேன், டேரெக்டாக நிச்சயதார்த்தம் தான் அப்படின்னோடனே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன இவங்க இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தவிக்கிறாங்க. கெஜா எல்லாருமே தவிக்கிறாங்க. அப்போ ரங்கநாயகி வந்து பொண்ணு வீட்டை வந்து பார்த்துட்டு, இதான் மாப்பிள்ளை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. மாப்பிள்ளை ரொம்ப அம்சமாக அழகாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோன்னே, சரி சரி ஓகே வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாங்க. பொண்ணு பார்த்தியா எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே கெஜா வந்து முழிக்கிறாங்க. எல்லாரும் எப்படி இந்த நிச்சயதார்த்தம் நிறுத்துன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ வந்து வேதாவே பார்க்குறாங்க. மன்னிச்சிடுமா, இப்படிலாம் நடக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கெஜா மன்னிப்பு கேட்குறாங்க. விடுங்க அத்தை, என்ன பண்ணுறது அப்படின்னோடனே என்ன பண்ணுறது தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து அப்படியே பார்த்துட்ருக்காங்க. பார்த்தா நிச்சயதார்த்த டைமும் வந்துடுச்சு. கரெக்டாக தட்டு மாற்ற போகிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக பொண்ணு வந்து எனக்கு இந்த கல்யாணத்துக்கு பிடிக்கல, நிச்சயதார்த்தம் நிறுத்திடுங்க சொன்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே. ஏன்னா இந்த பொண்ணு இப்படி சொல்லுதே அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு எல்லாரும் ஒருத்தரை பார்க்குறாங்க. நான் ஒன்றும் பண்ணலன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அப்போ வந்து வேதா வந்து பார்த்து சிரிக்கிறாங்க. வேதாவோட வேலை தான் இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. உடனே வேதா என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே வந்து நிச்சயதார்த்தத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது வேதா வந்து பொண்ணு ரூமுக்கு போகிறாங்க. பொண்ணுக்கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து வேதா வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி பாருங்கள், இவங்களுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி பண்ண வேண்டியதாக இருந்தது, நான் தான் அவரோட ஒய்ஃபு, இங்கே பாருங்கள் என் கழுத்தில் தாடி இருக்குது அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையுமே காட்டுறாங்க. வேறு இக்கட்டான சூழ்நிலை மாட்டியிருந்தால் இந்த மாதிரி நடந்து போச்சு, தயவு செய்து மன்னிச்சிடுங்க, இந்த கல்யாணம் வந்து நடக்கவே கூடாது, நிச்சயதார்த்தம் நடக்கக்கூடாது, உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, சரிங்க நீங்கள் எவ்வளோ உயிர்களை காப்பாற்றுறீங்க டாக்டர், உங்களுக்கு நான் செய்கிறேன், ஆனால் தயவுசெய்து இதுக்கப்புறமா வந்து எந்த பொண்ணுமே வந்து நம்ப வச்சு ஏமாத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு வேதாவும் சாரி கேட்குறாங்க. அடுத்து வந்து இங்கே இதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே கெஜா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இப்படி நடந்துச்சா, அப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது அப்படின்னோடனே அந்த பொண்ணு வந்து எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. ரங்கநாயகி எவ்வளோ தைரியம் தான் இப்படி சொல்லுவேன், அன்னைக்கு விருப்பம் இருக்குது சொல்லிட்டு இன்றைக்கி தான் இப்படி சொல்கிறீங்க, இங்கே பாருமா எங்கள் பொண்ணுக்கு வந்து விருப்பம் இல்லைனா விருப்பம் இல்லை தான், அந்த மாப்பிள்ளையே எங்கள் பொண்ணுக்கு பிடிக்கல, என்ன பண்ண சொல்கிறீங்க, அதனால் நாங்கள் கண்டிப்பாக நிச்சயதார்த்தம் நிறுத்துவோம், இதுக்கு எந்த காரணமும் சொல்ல முடியாது அப்படின்னோடனே, அதெல்லாம் தெரியாதுங்க, நீங்கள் காரணத்தை சொல்லி ஆகணும், எப்படி வந்து இப்படி பண்ணலாம், நான் எல்லா உண்மையும் சொல்லி தானே வந்து நிச்சயதார்த்தம் வரைக்கும் கூட்டின்னு வந்தேன், இப்போ யார் முடிஞ்சு முழிக்க முடியாமல் பண்ணிட்டீங்களே, இங்கே பாருங்கள் என் பொண்ணுக்கு விருப்பம் இல்லைனா விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இது விட்டுருங்க பரவாயில்ல, போனால் போட்டோம், விடுங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கெஜா வந்து அவங்க கூட்டிகிட்டு வராங்க. அவங்கள விடமாட்டேன்றாங்க ரங்கநாயகி. அதெல்லாம் பார்த்துக்கலாம், நீ வாங்க நீ அப்படி சொல்லிட்டு சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறாங்க. ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து அவங்கள கும்பிட்றாங்க. அவங்க வந்து அப்படியே பார்க்குறாங்க. இதோட முடியுது.